Samachir Kalvi 10th Max Exercise 7.3 Second problem. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones attached at its ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the model that Nathan made. ஸோ நாதன் வந்து எப்படி மேக் பண்ணுறான், ஒரு மாடல் எப்படி இருக்கான், சிலிண்டர் இருக்குது. ஓகே, அந்த சிலிண்டரோடைய ரெண்டு எண்டில் என்ன இருக்கான், கோன் ஷேப் இருக்குது. ஓகே, இந்த ஷேப்பில் அவன் வந்து ஒரு மாடல் மேக் பண்ணுறான். ஓகே, இந்த மாடலுடைய டயாமீட்டர் எவ்வளவா, 3 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர்னால் ரேடியஸ் என்ன இருக்கும், 3/2 சென்டிமீட்டராக இருக்கும். சரி, ஸோ ஆறுங்கிறது எவ்வளவு, 3/2 சென்டிமீட்டர். அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ லென்த்துங்கிறது இந்த டோட்டலாக உள்ள லென்த் எவ்வளவா, இட் இஸ் 12 சென்டிமீட்டர். இஃப் ஈச் கோன் ஹாஸ் அ ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். இந்த கோனுடைய ஹைட் வந்து 2 சென்டிமீட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் த மாடல், இது மொத்தமான வால்யூம் ஆஃப் த மாடல் கேட்குறாங்க. சரி, இப்போ நல்லா பாருங்கள், சிலிண்டருக்கு தனி ஹைட் நமக்கு வேணும், ரேடியஸ் கிடச்சிருச்சு, ஹைட் வேணும். ஏன்னா வால்யூம் நமக்கு தெரியும், இட் இஸ் πr²h. ஸோ இதோட ஹைட் வேணும். ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இது ஃபுல்லாக 12, இது 2, இதுவும் 2. ஸோ 2 + 2 வந்து 4. அந்த 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா யூ வில் கெட் திஸ் ஹைட். ஸோ இந்த ஹைட் எவ்வளவு, இட் இஸ் 12 - 4 எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். ஓகே, சரி, அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். சிலிண்டர்னு பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டருடைய ஹைட் எவ்வளவு, 8 சென்டிமீட்டர், ரேடியஸ் எவ்வளவு, 3/2 சென்டிமீட்டர். ஓகே, கோனுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் தான். ஓகே, ஸோ கோன் ரேடியஸ் வந்து 3/2 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளவு, இட் இஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு கோன் இருக்குது. சரி, ரெண்டு கோனுக்கும் சேம் வால்யூமாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹைட்டுங்கிற போது ரெண்டு ஹைட் வரதுனால இதை H1 இதை H2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ வால்யூம் வேணும், வால்யூம் ஆஃப் தி மாடல். வால்யூம் ஆஃப் த மாடல் என்ன இருக்குது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டரோட ஆட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் ரெண்டு கோன் தானே. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 2 × வால்யூம் ஆஃப் கோன் போட்டுக்கலாமா? எஸ். இப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிற ஃபார்முலா என்ன வரும், r² πr²hன்னு வரும். ஸோ H1 எடுத்துக்கிறேன். ஓகே, வால்யூம் ஆஃப் கோனிக்கல் பார்ட், கோன் வந்து என்ன இருக்கும், இட் இஸ் 1/3 πr²h. ஸோ 2 போட்டிருக்கேன், 2 ரெண்டு இடத்துக்கு சேர்த்து வந்துடும். சரி, இப்போது பை வந்து காமனாக இருக்கா, ஸோ நான் பையை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். சரியா? r²ங்கிற போது என்ன எடுக்கும், ஆறுங்கிறது என்னது, 3/2 × 3/2. H1 எவ்வளவு, 8 ப்ளஸ் 2/3 × r² என்ன இருக்கும், அகெயின் இட் இஸ் 3/2 × 3/2. ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், πr² நமக்கு என்னது தான், காமன் தான். ஓகே, ஸோ நம்ம அதை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ πr²ங்கிற போது என்ன இருக்கும், πr² வெளியில் எடுத்தால் H1 + 2h/3ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, which is equal to பைங்கிறது வந்து 22/7, ஆறுங்கிறது நமக்கு என்ன வரும், இட் இஸ் 3/2ன்னு வரும். ஓகே, 3/2 × 3/2. ஓகே, 8 சென்டிமீட்டர். ஓகே, ப்ளஸ் 2, H2 எவ்வளவு, 2 சென்டிமீட்டர், 2/3. சரி, which is equal to 22/7 × ஓகே, இது என்ன ஆகும், 9/4 வரும். ஓகே, இது என்ன ஆகும், 8 + 4/3 வரும். சரி, 22/7 × 9/4 ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 3, இது 24 + 4 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 28/4. ஸோ 22/7 × 9/4 × 28/3. சரி, இப்போ 3யும் இந்த 9ம் கேன்சல் பண்ணால் 3 வரும். ஓகே, 7ம் 28 கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ 4ம் 4ம் கேன்சல் பண்ணால் போயிடும். ஸோ என்ன, 22 × 3. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்குது, 22/3ங்கிற போது இட் இஸ் 66. ஸோ யூனிட் என்ன, எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் 66 cm3. ஸோ ஆன்சர் என்ன, வால்யூம் ஆஃப் மாடல், வால்யூம் ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் டு 66 cm3. இப்போ நீங்கள் இதே கொஸ்டினை தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம், சிலிண்டர், கோனு எல்லாம் தனித்தனியாக கால்குலேட் பண்ணலாம். பட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ ஆன்சர் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு ஓகே, தனித்தனியாக எழுதிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.